அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம். உங்களோட நேம், நம்ம ஊர் எங்கேங்கண்ணா இருக்கு? என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷுங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சிறுமலசி கிராமங்க. ஓகேங்கண்ணா. இங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்கண்ணா? இது பார்த்தீங்கன்னா, இப்போ கோழிக்காக இப்போ நாம வந்து இந்த கட்டு சேவல்லாம் வளர்த்துறோமுங்க. நல்ல ப்ரீடா எடுத்து வளர்த்து குஞ்சு இறக்கி நம்ம குடுத்துட்ருக்குறோம். அது பார்த்தீங்கன்னா, இப்போ மரத்தில அதிலேயே ஏறிக்கிட்டு இருந்ததுன்னா, இப்போ மேலேருந்து கீழ குதிக்கிறப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெக்க கட்டாம வாலு போகுது. 2வது பார்த்தா கால் ஆணி விழுகுது. மழையில, வெயில்ல பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பார்த்தா, வெயில் காலத்தில வெயிலா இருக்குது. பனி காலத்தில, மழை காலத்தில பார்த்தீங்கன்னா, நனைஞ்சதுன்னா கோழிக்கு அடிக்கடி நோய் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால இப்போ நம்ம இந்த பேனல் சீட்ல வந்து இது மாரி நம்ம ஒரு செட்டு போட்டுருக்குறோங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கோழி நிக்கிற மாரி கீழ எல்லாம் மூங்கில் கட்டி வச்சிருக்குது. மேல பார்த்தீங்கன்னா, பேனல் சீட் அடிச்சிருக்குதுங்க. இப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு செலவு பார்த்தீங்கன்னா, இதையே நம்ம ஒரு கீத்து போட்டு, அதுக்கு மேல தகடு அடிச்சு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, செலவு நமக்கு அதிகமாகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம குறைஞ்ச செலவுல இந்த பேனல் சீட் இருக்கிறனால நம்ம குறைஞ்ச செலவுல பண்ணிக்கிறோங்க. இந்த கொட்டாய்க்கு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு பேனல் சீட் அடிச்சு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 20 ரேஞ்சு தான் வந்திருக்குதுங்க. இதே நம்ம கீத்து ஃபுல்லா மேய்ஞ்சிருந்தா, இப்ப இதுக்கு கீத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கீத்து புடிக்குங்க. கீத்து மேய்ஞ்சு மேல தகடு அடிச்சு இதெல்லாம் பண்ணும்போது வெயிட்டாவும் ஆகுதுங்க, செலவும் மிச்சம் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு செலவு கம்மியா இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. மே இந்த ஷெட்டோட சைஸ் சொல்லுங்க. செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 22 அடிக்கு வச்சிருக்குதுங்க. அகலம் பார்த்தீங்கன்னா, 16 அடிக்கு வச்சிருக்குதுங்க. 11 அடிக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து இந்த ஷெட்டே நீங்க வந்து இந்த மாரி ஓப்பன் பிளேஸ்லயே வந்து விட்டுருக்கீங்களா? இதுல வந்து ம். நைட் டைம் வந்து ஏதாவது பூனை பிடிக்கிறது, பாம்பு பிரச்சனை அந்த மாரிலாம் எதுவும் இல்லைங்க. இப்ப கிடையாதுங்களா? இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க. கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, கோழி உள்ள ஏறுற மாரி விட்டுட்டுங்க, இதுக்கு டோர் போட்டு ரெடி பண்ணணுங்க. நைட் ஆனா லாக் பண்ணிக்கிற மாரி பண்ணணும். அது கொஞ்சம் மத்த வேலை இருந்தனால கொஞ்சம் செய்றதுக்கு டைம் இல்லைங்க. ஓகேங்கண்ணா. பண்ணணுங்க. இதுக்கு வந்து டோட்டலா ஓவராலா எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்கண்ணா? எனக்கு ஒரு ரூ. 20 ஆயிருக்குதுங்க. லேபர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து. எல்லாமே சேர்த்தி. இந்த மூங்கில், பேனல் சீட் லேபர் மட்டும் காஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா, மேல எனக்கு ஒரு ரூ. 3000 தான் ஆயிருக்குதுங்க இதுக்கு மட்டும். இதே ஓகேங்க. கீத்து போட்டு, தகடு போட்டு எல்லாம் பண்ணியிருந்தேன்னா, இது ரூ. 10க்கு மேல வந்திருக்குங்க. 10, ரூ. 12 வந்திருக்கும். நமக்கு இந்த மேக வர செலவு பார்த்தீங்கன்னா, ரூ. 3200 வந்தது பேனல் சீட். அவ்வளோதான்னு வைங்களேன் இதுக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ ம். நார்மலா வந்து ஷெட் வந்து ஒருத்தவங்க ஒரு மாரி டைப் போடுவாங்க. பட் ஆனா நீங்க கொஞ்சம் வந்து யூனிக்கா வந்து போட்டுருக்கீங்களே. இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது நம்ம அப்புறம் தேவைக்காக பண்றோம். இதே மாரி இப்ப நம்ம மாட்டுக்கு ஒரு செட், அந்த சைடு ஒண்ணு பெரிய செட்டா போட்டுருக்குறோங்க. நம்ம காங்கேயம் மாடு வியாபாரம் பண்றதுனால, மாடுகள்லாம் மழையில, வெயில் இருக்கிறனால, அப்ப அதனால சரி நம்ம செட்டு, அட்டை இதெல்லாம் போட்டு, டாட்டா சீட் இதெல்லாம் போட்டு போனா ரேட் எச்சா வருது. அதனால இப்ப நம்ம மாட்டுக்காகவும் சொல்லி இன்னொரு செட்டு போட்டுருக்குதுங்க. அத அப்புறம் பார்க்கலாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் தான் சரி இதையும் கோழிக்கு ஒண்ணு போட்டுருவோம். செலவு கம்மியா தான் ஆகுது. நல்லா இருக்குமே அப்படின்ட்டு போட்டுருக்குதுன்னு வைங்களேன். ஓகேங்கண்ணா. இப்ப மேல் கூரையில வந்து வெறும் பேனல் ஷீட் மட்டும் தான் டைரக்ட்டா போட்டுருக்கீங்க. ஆமாமா, இப்ப ஆமாமாங்க. மழை பெய்யறப்ப வந்து ஏதாவது சவுண்ட் வர்றது, அந்த அப்படி ஒண்ணும் மழை தண்ணி அதிகமா ஒண்ணும் சவுண்டு. சவுண்ட் இல்லைங்க. நார்மலா அட்டையோட டாடா சீட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் கம்மியா தான் வருதுங்க. ரொம்ப ஓவரா சவுண்ட் வரதில்லைங்க. மீடியமான சவுண்ட் தான். ஒண்ணும் பயப்படுற அளவுக்கு சவுண்ட் இருக்காது. ஆடு, மாடு எதுவும் மிரள்ற அளவுக்கு அந்த சவுண்ட் இருக்காது. சாஃப்ட்டா தான் இருக்குதுங்க. ஒண்ணும் நைட் வந்து கோழி இருக்கப்பயும் அது வந்து நல்லா பாதுகாப்பா அது தான் ஒண்ணும் இதாகிக்குது. பிரச்சனை இல்லைங்க. பாதுகாப்பா தான் இருக்கு. ஓகேங்கண்ணா. மொத்தம் 2 செட் வந்து சொல்லியிருந்தீங்க. ஒண்ணு வந்து ஆமாமாமாங்க. கோழிக்காக வந்து பார்த்துருந்தோம். ஆமாமாங்க. அடுத்து மாட்டுக்காக செட் போட்டிருக்கீங்களே, இத பத்தி சொல்லுங்க. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 37 அடி நீளம் வருதுங்க. 27 அடி அகலங்க. இது போட்டு இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாசம் 3, 4 மாசம் ஆகுதுங்க. 4 மாசம் ஆயிருச்சுங்க. நல்லா இருக்குதுங்க. மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுவும் பார்த்தீங்கன்னாலும், ஹீட்டெல்லாம் ஒண்ணும் வர்றதில்லைங்க. டபுள் கோட்டிங் இது மேல பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு கீழ பிளாக்குங்க. டபுள் கோட்டிங் சீட் எடுத்தோம்னா, நமக்கு இந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்குதுங்க. கூலிங்கா இருக்குது. வெயிலே வரல. மேல அந்த வெளிச்சமும் கீழ அடிக்கிறதில்ல. உள்ள டபுள் கோட்டிங் இருக்கிறதுனால, நமக்கு தெளிவா இருக்குது. நல்லா காத்தோட்டமாவும் இருக்குது. வெயிலோட டெம்பரேச்சரும் நமக்கு மாட்டுக்கு ஒண்ணும் தொந்தரவு இல்லைங்க. நீட்டா இருக்குதுங்க. ஒரு கீத்து போட்டு மேஞ்சோம்னா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு அந்த கூலிங் கிடைக்குது நமக்கு. இப்ப இது மேல வந்து எந்த மாரி எவ்வளோ அடிக்கு வந்து குச்சி இது களிலாம் இது பார்த்தீங்கன்னா, இப்ப பண்ணியிருக்கீங்க? இந்த டபுள் கோட்டிங்ல நான் எடுத்திருக்கிற சீட்டு பார்த்தீங்கன்னா, 3.4 வருதுங்க. இதில 3 அடிக்கு ஒரு குச்சி வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம்னு வைங்களேன். நம்ம வேற டேப்பு, சொல்யூஷன் இந்த மாரி எதுவும் போடலைங்க. ஆணி தான் வாசரு, தார் வாசரு, ஆணி தான் யூஸ் பண்ணியிருக்குதுங்க. மேல வந்து தைல குச்சி வச்சு அடிச்சிருக்குதுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 3 அடிக்கு ஒரு குச்சி. இது பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் 3.4 ஒரு அளவு வருதுங்க. இது ஒரு சீட்டு, ரோல் நீளம். அந்த சைஸ்ல நம்ம எடுத்திருக்குது. 3 அடிக்கு ஒரு குச்சி வச்சு, இப்ப இந்த 4 இன்ச்சு உள்ள ஏத்தி விட்டு ஜாயின் பண்ணி நம்ம அடிச்சிருக்குதுன்னு வைங்களேன்.